அதிகாரம் செய்யும் இடத்திலேயே இருந்தாலும் அன்பாக பேசுங்கள். ஏனென்றால் எந்த நாற்காலியும் நிரந்தரமில்லை. அட போங்கப்பா, அதை நான் அப்போதே மறந்துவிட்டேன் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் தந்த வரம். விட்டு விடாதீர்கள். பிறரை மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் சுயமரியாதை உங்கள் உணர்வுகளை விட வலுவானதாக இருக்க வேண்டும். வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள். ஏனென்றால் மனிதனின் அன்றாட தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. வருவது சிறு வாய்ப்பே ஆனாலும் விட்டுவிடாதே. தருவது பெரும் பலனாய் மாறி வெற்றி தரும். அமைதியாக இருங்கள். எதுவும் நிரந்தரமில்லை. தனியாக இருங்கள். எல்லோரும் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. யாரும் கவலைப்பட மாட்டார்கள். உங்கள் சோகத்தை மறையுங்கள். உங்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நேரம் திரும்பவும் வராது. தனிப்பட்டதாக இருங்கள். உங்களின் சிறப்பை யாரும் விரும்ப மாட்டார்கள். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் அல்ல. உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் அல்ல. காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் மனிதர்கள் என்று. கைகளுக்கும் கால்களுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை நமக்கு புரிய வைத்து விடுகிறது. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் உலகம். எதிரில் இருப்பவர்களின் நோக்கம் என்னவென்று தெரியாமல் உதவி செய்து பலியாகி விடாதே. மௌனம் பெரும் பலத்தின் ஆதாரம். மிதிக்கப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும்.